வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவினால் மிக எளிதாக திறக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இன்னும் சிறிது காலம் கிடைத்தால் இந்த இலக்கை எட்ட முடியும் என குறிப்பிட்டார். ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் கூறியதாவது, இன்னும் கொஞ்சம் காலம் கிடைத்தால் நம்மால் மிக எளிதாக ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியும். அங்கிருக்கும் எண்ணெயை கைப்பற்றி அதன் மூலம் பெரும் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். இது உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமையும் என குறிப்பிட்டார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமான இந்த கடல் வழித்தடத்தை திறப்பது குறித்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்த ராணுவ ரீதியாக பலத்தை உபயோகித்து இந்த வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலகளவில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த எண்ணெயை கைப்பற்றும் கருத்து சர்வதேச அரசியலரங்கில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் இன்றைய நாளில் வெளியானது. பாதுகாப்பு செயலாளரான பீட் ஹெக்ஸெத்துடனான கடும் மோதலே இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்டுள்ள ஜெனரல் ஜார்ஜ் 2027 வரை பதவியில் இருக்க வேண்டியவர். ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அவர் கட்டாய ஓய்வு பெற பணிக்கப்பட்டுள்ளார். தகுதியான 4 ராணுவ அதிகாரிகளுக்கு ஜெனரல் பதவி உயர்வு வழங்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அவர்களின் சிறந்த சேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜெனரல் ஜார்ஜ் பிடிவாதமாக இருந்ததே மோதலுக்கு முக்கிய புள்ளியாக அமைந்தது. ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஸெத் ஆகியோரினுடைய ராணுவ தொலைநோக்கு பார்வைக்கு இணங்கி செயல்படும் ஒருவரை தளபதியாக நியமிக்க பென்டகன் விரும்புவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் நடந்து வரும் இக்கட்டான சூழலில் இந்த நீக்கம் இடம்பெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிராக போரில் அமெரிக்க படைகள் தம்முடைய இலக்குகளை நெருங்கிவிட்டதாகவும் பெரும் வெற்றியை பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய போர் சூழலில் அமெரிக்க ராணுவத்தின் மூத்த தளபதி நீக்கப்பட்டது ராணுவ வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனரல் ஜார்ஜ் மட்டுமல்லாது மேலும் பல முக்கிய அதிகாரிகளும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பணியாற்றிய ஜார்ஜ் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் முக்கிய பங்காற்றியவர். இவருடைய பதவிக்காலத்தில் ராணுவத்தின் ஆட்சேர்ப்பு நெருக்கடியை சீர் செய்ததுடன் உக்ரைன் போரில் முக்கியத்துவம் பெற்ற குறைந்த விலை ட்ரோன்கள் மற்றும் AI தொழில்நுட்பங்களை அமெரிக்க ராணுவத்தில் உட்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் ராணுவத்தில் உள்ள 4 நட்சத்திர ஜெனரல்களின் எண்ணிக்கையை 20% குறைக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த உயர்நிலை அதிகாரிகளுடைய நீக்கம் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் குவைத் அரசாங்கத்தினுடைய முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான மினா அல் அக்மதி தாக்கப்பட்டுள்ளது. இது 3வது முறை என்றும் நாடு முழுவதும் மக்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் குவைத் அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த பகுதிக்கு காற்றின் தரத்தை கண்காணிக்கும் சுற்றுப்புறச்சூழல் நிபுணர்களுடன் அவசரகால மற்றும் தீயணைப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். குவைத் ஈரானுக்கு மிக அருகிலுள்ள நாடு என்றும் குவைத்தையும் ஈரானின் கடற்கரையும் வரும் 80 கிலோமீட்டர் தூரமே பிரிக்கிறது எனவும், எனவே ஈரானின் இந்த தாக்குதல்களினால் இது மிக எளிதாக குறிவைக்கப்படக்கூடிய நாடாக இருக்கலாம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். குவைத் மீது விரோத ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக அரசு செய்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டுள்ள சத்தம் நாடு முழுவதும் கேட்கப்பட்டதால் வானில் வெடிப்புகள் ஏற்பட்ட போது சைரன்கள் ஒலித்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு இந்தியாவும் வலியுறுத்தியுள்ளது. இந்த மோதல் வலயத்தில் தன்னுடைய குடிமக்களை இழந்த ஒரே நாடு இந்தியாதான் என்பதையும் அந்த நாட்டு அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய நிலைமை குறித்து பிரித்தானியா ஏற்பாடு செய்திருந்த பன்னாட்டு ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா இதனை தெரிவித்திருக்கிறது. சர்வதேச கடல்வழி தடங்களில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்தியா இதன்போது வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற இந்த மெய்நிகர் கூட்டத்தில் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்த நெருக்கடி இந்தியாவின் எரிசக்தியை பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பகுதியில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாலுமிகளை இழந்த ஒரே நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது.
தற்போதைய பதற்றத்தை தணிக்க ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே வழி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கப்பல் போக்குவரத்து தலைமை இயக்குநரகத்தின் தரவுகளின்படி ஹார்மூஸ் நீரிணையில் சிக்கிக் கொண்ட வெளிநாட்டு கொடியுடன் கூடிய கப்பல்களில் பணியாற்றிய 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளனர். ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதனால் உலகளவில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளர்களில் ஒன்றான இந்தியா தன்னுடைய பொருளாதார நலன்களை பாதுகாக்க இந்த பகுதியை அமைதி திரும்புவது அவசியம் என மீண்டும் வலியுறுத்தியது. தற்போதைய நிலவரப்படி வளைகுடா நாடுகளில் சுமார் 10 மில்லியன் இந்தியர்கள் வசிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்திய தூதரகங்கள் அவர்களுடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இதுவரையில் இந்த மோதலில் 8 இந்தியர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் காணாமல் போயுள்ளனர். இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருந்த 204 இந்தியர்கள் அஜர்பைஜான் தரையெல்லை வழியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். வரும் நாட்களில் மேலும் பலர் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளையில் அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தாக்கி அழித்ததை தொடர்ந்து இந்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளையில் நேற்றைய தினம் ஈரானின் கராச்சி நகரில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிக உயரமான பாலமான பீபன் பாலம் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. 136 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலம் இன்னும் கட்டுமான பணியில் இருந்தது. இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 95 பேர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையில் பாலம் இடிந்து விழும் காட்சிகளை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிபர் ட்ரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் தரைமட்டமாக்கப்பட்டது, இனி ஒருபோதும் பயன்படுத்தப்படாது, இது ஆரம்பம் மட்டுமே, ஈரான் அழிந்து போவதற்கு முன்பு பேச்சுவார்த்தைகளுக்கு வர வேண்டும் என எச்சரித்தார். 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தன்னுடைய முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலடிக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.